நெக்ஸ்ட்டு 14th டிசைனுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ ரோஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரோஸ்க்கு பெட்டல்ஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி கர்வாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இந்த மாதிரி ஒரு இது போட்டிங்கன்னா அகெயின் இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு பெட்டல், திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு பெட்டல், திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு பெட்டல், இப்படி இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் இதுக்கு மேலே இதே மாதிரி எவ்வளோ பெருசாக உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுகிட்டே போகலாம். ஸோ இப்படி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஸ்பேஸ் கவர் பண்ணி இப்படி பெட்டல்ஸ் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி இப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. எம்டி ஸ்பேஸே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசைன் நல்லா ஹைலைட் ஆகி தெரியணுங்கிறதுக்காக இந்த அவுட்டர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக நம்ம போட்ட பெட்டல்ஸில் உள்ள அந்த இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக அதை மட்டும் திக்கன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி அவுட்டர் ஏரியாவை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இப்படி திக்கன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையும் இப்படி லாஸ்ட் பெட்டலை மட்டும்
ஹைலைட் பண்ணிக்கோங்க. டிசைன் நல்லா எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண சொல்கிறது. ஓகே, இதுதான் இந்த டிசைனோட அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட்டு 15th டிசைன் போகலாமா?